தமிழ் சினிமாவுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய வாழ்க்கையில் நடந்த நல்ல கெட்ட விஷயங்கள், மறக்க முடியாத அனுபவங்கள்லாம் சுயசரிதை எழுத போறாரு. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கேப்டன் விஜயகாந்தோடைய 100வது படம் கூடிய சீக்கிரத்துல ரீரிலீஸ் ஆக போகுது. ரஜினி வில்லனாவும் இன்னொரு நடிகரை ஹீரோவை வச்சு படம் பிளான் பண்ண லோகேஷ் அவர்கள் சரியான திட்டமிடல் இல்லாதனால அந்த படத்தை கைவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாரு. இது மாதிரி சுவாரஸ்யமான சம்பவங்களை உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம பண்ணிடுங்க. ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவுடைய ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார், எல்லாருக்குமே தெரியும். 1975 கே பாலச்சந்தர் இயக்கத்துல அபூர்வ ராகங்கள் படத்தை மூலியமா ஒரு சின்ன ரோல்ல அறிமுகமானவர். மெல்ல மெல்ல படிப்படியா இருந்து கேரக்டர் ரோல், அப்புறமா வில்லன், அதுக்கப்புறம் ஹீரோவா டெவலப் ஆகிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரா மாறிட்டாரு. இப்ப ரீசெண்டா கூலி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் வேற 1000 கோடி கலெக்ஷன் அள்ளுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கூலி படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல கேப் கிடைக்கும் போதெல்லாம் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில நடந்த நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், மறக்க முடியாத அனுபவங்கள்லாம் சுயசரியா எழுதிட்டு இருக்காங்க. அதாவது பயோகிராஃபி. இந்த விஷயத்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ரஜினி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாராம். நீங்க ரஜினியுடைய சுயசரிதை எந்த அளவு எதிர்பார்க்கறீங்க, கீழே மறக்காம கவுண்ட் பண்ணுங்க. தமிழ் சினிமால ஒரு சில ஹீரோக்களை ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காம போகும். இந்த மாதிரி மாறி மாறி ரசிப்பாங்க. ஆனா எல்லாரும் விரும்பின ஒரே நடிகர்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். விஜயகாந்த் அவர்களுடைய 100வது படம் கேப்டன் பிரபாகரன் RK செல்வமணி இயக்கத்துல இளையராஜா இசையமைச்சு ஒரு மிகப்பெரிய மாசா ரிலீஸ் ஆன படம் தான் கேப்டன் பிரபாகரன். இந்த படம் விஜயகாந்தோடைய லைஃப் ஸ்டைல்ல வேற ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இந்த படத்துக்கு அப்புறம் தான் விஜயகாந்துக்கு கேப்டன் எல்லாரும் செல்லமா கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இந்த படம் ஆகஸ்ட் 22 ரீரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பா இந்த படம் திரும்பவும் 30 வருஷம் கழிச்சு கேப்டனை ஒரு மாசா திரையில பார்க்க போறோம். நீங்க விஜயகாந்த் எந்த அளவு மிஸ் பண்றீங்க, கேப்டன் பிரபாகரன் படத்தோடைய ரீரிலீஸை எந்த அளவு எதிர்பார்க்கறீங்க, கீழே மறக்காம கவுண்ட் பண்ணுங்க. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ரஜினி சாரை வச்சு இப்ப கூலி படம் பண்ணிருக்காரு. ஆனா கூலி படத்துக்கு முன்னாடி ரஜினி சாரை வச்சு ஒரு வித்தியாசமான கேரக்டர்ல படம் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா டிராப் ஆயிருச்சு. எப்படின்னா, ரஜினி சாரை வில்லனா வச்சு ஒரு படம் பண்றவா இருந்தாரு. அதே படத்துல ரஜினி சார் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஹீரோவை பண்ணும், ரஜினி வில்லனா பண்ணும், இப்பெல்லாம் பிளான் போட்டு கதை எழுதினாரு. ஆனா என்னன்னு தெரியல, அதை அப்படியே டிராப் பண்ணிட்டு கூலி படத்தோட கதை சொல்லி ஓகே பண்ணிருக்காரு. ஏன் டிராப் பண்ணாருன்னா, இந்த படம் அதாவது ரஜினி சாரை வில்லனா வச்சு படம் பண்றது இருந்ததுல அந்த படம் பண்ணணும்னா ரஜினி சாருடைய கால்ஷீட் 2 வருஷம் தேவைப்படுது. அது இல்லாம ரஜினி சாருக்கு ஈக்குவலா இன்னொரு ஹீரோ ரெடி பண்றது மிகப்பெரிய சவால் சொல்லிட்டு பிளான் பண்ணாரு. அந்த கதையை அப்படியே டிராப் பண்ணிட்டு கூலி படத்தோட கதையை ரஜினி சார் சொல்லி ஓகே பண்ணிட்டு இப்ப படம் பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை கூலி படத்துக்கு முன்னாடி ரஜினி சாரை வில்லனா வச்சு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் படம் பண்ணியிருந்தா ரஜினி சார் ஆரம்ப காலகட்டங்கள்ல வில்லனா மிரட்டி இருப்பார்ல, அந்த மாதிரி படம் இருந்திருக்குன்றதான் என்னுடைய கருத்து. உங்களுக்கு ரஜினி சார் எந்த அளவு பிடிக்கும், கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.